எல்லோருக்கும் காலை வணக்கம். Good morning to everybody. My name is Michael Subramaniam. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பேசுவேன். சில பேருக்கு தமிழ் புரியாது, சில பேருக்கு ஆங்கிலம் புரியாது. ரெண்டு மொழியிலையும் பேசுவேன். பேசக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் முடிஞ்சிட்டோன்னே என்னை கேளுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறது முன்னுக்கு we must understand, மனிதராக பிறந்த நாம் ஆத்மாவாகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆத்மாவாகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். We are souls carrying various physical bodies. Now we have problems in our life because we give importance to our physical body. நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வேதனைகள்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான். நான் ஒரு பெரிய மனிதர், நான் ஒரு சின்ன மனிதர், நான் ஒரு பெரிய பணக்காரர், நான் ஒரு பெரிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு தகுதிகள் உடலை பொறுத்து தான் வருது. ஆத்மாவுக்கு இருக்கு. ஆத்மா will not have any likings. ஆத்மா will not crave for petty things and the material. பட் நீங்கள் எல்லாம் உணரணும், ஆத்மான்றது இறைவனின் ஒரு பங்கு. That's why always it has been repeated, you are God. But whenever you are said that you are God, people laugh. நீங்கள் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சிரிப்பாங்க. they can't take it. என்னடா கடவுள்? ஏன்னா நம்ம அண்ணானம் போயிட்டு கோயிலில் உட்காந்து கேட்குறோமில்ல, கடவுள் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. என்னடா இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம கடவுள்னா இப்போ நம்மகிட்ட தானே இருக்கு அப்படின்னு. ஸோ there is a paradox here. You must understand, கடவுள்ன்றது இட்ஸ் அ மகா பெரிய சக்தி. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்லேருந்து we are minute parts of God. And we come down to earth. As we come down to earth, we request for experiences. இந்த வரம் கேட்டு வருவோம், சில அனுபவங்கள் வேணும் அப்படின்னு. இந்த ஆத்மா மேலோகத்திலேருந்து வரம் கேட்டு தான் இங்கே வரும். ஸோ இஃப் யூ ஆர் born short and small size human, that's what you requested for. If you are born with a big huge size, you can't move, that's what you requested for. அதை தான் நீங்கள் விரும்பி கேட்டிருக்கீங்க. ஒரு முரடனா, கோவக்காரனா, ஒரு கொள்ளக்காரனா இருந்தால் that's what you have requested for. Alright? But you have to face the consequences. அந்த மாதிரி ஒரு முரடனா பிறந்து அந்த வரம் கேட்டு அந்த அனுபவத்தை பெறதுக்கு தான் வராங்க. அதே நேரத்தில் அதுக்கு விலை இருக்குல்ல. ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கக்குள்ள காசு கொடுக்குறோமில்ல. When we like something we buy, we have to pay. Like that, when you experiences, of course there are repercussions. You have to face the consequences. அப்போ ஒரு பாவங்கள், ஒருத்தரை அடிக்கும் போதோ ஒருத்தரை கொலை செய்யும் போதோ அதுக்கு தண்டனைகள் உண்டு. அந்த அனுபவமும் நம்ம துடிச்சு வேதனையில் விழுந்து படுவோம். Now before I proceed further, you must understand that நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் உடலாக இல்லை. ஸோ நான் இங்கே ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு. there is no religion. மனிதர் பிறப்பில் ரிலிஜன் கிடையாது. அதை முழுமையாக அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே, மனித உடல்னா என்ன? why humans suffer? ஆத்மா, this is ஆத்மா. I have just given a drawing. இந்த படம் வரைஞ்சி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்குற மாதிரி வரைஞ்சி செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் பழக்கக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு செய்து வச்சுருக்கிறேன். ஆத்மான்றது இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் என்ஜின். The soul is a very powerful engine. You cannot say that you can achieve a mountain, you can climb a mountain, you can conquer Everest. You can't say that. Atma is even more powerful than that. Alright? மவுண்டன், எவரெஸ்ட் மவுண்டன் உச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஆத்மா உட்காந்து அது நத்திங், அது ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப ஒரு சின்ன தன்மை உள்ளது தான். ஒரு ஏரோப்ளைன் ஓட்டணும்னு ஆசை வருது, நம்ம நினைப்போம் உலகத்திலே உயர்ந்துருக்கணும், இதை தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு. நோ, ஆத்மா இஸ் மோர் சுப்பீரியர். இட்ஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் என்ஜின். திஸ் இஸ் வாட் அ சோல் இஸ். மல்டிபிள் பொட்டன்ஷியல். ஆல்ரைட்? நெக்ஸ்ட், the atma needs a physical body. The atma takes wishes for the request. வரம் கேட்குறாங்க இறைவனிடம். அந்த வரம் கேட்டு எங்களுக்கு இந்த ரோல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஆத்மாவாக ஒளியாகத்தான் நம்ம வரோம். ஆத்மான்றது ஒளி. the soul is light. அப்போ இந்த ஆத்மா பூமியில் சேர்ந்த உடனே
ஒன்றாம் அறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு, ஐந்தாம் அறிவுன்னு உயிரினங்கள் உண்டு இல்லையா? இந்த மாதிரி பல ரீதியில் நம்ம அந்த உடலை எடுப்போம். ஒரு புழுவாக, பறவையாக, பாம்பாக, சிவபுராணத்தில் இருக்கிற மாதிரி. யூ பிகம் அ பிளான்ட், ஓர் அறிவு. யூ பிகம் அ பேர்ட், 4 அறிவு. யூ பிகம் அனிமல்ஸ், 5 அறிவு. யூ பிகம் ஹியூமன், 6 அறிவு. ரைட்? இந்த மாதிரி பல ரீதியில் நம்ம இதை எடுக்கிறோம். பட் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உடல் தேவை. இஃப் யூ வாண்ட் டு ஈட் ஃப்ரைட் சிக்கன், you feel it's nice, that's because you have a tongue. If you don't have a tongue, you will not have the urge because you don't have a tongue. அதே மாதிரி இந்த உடல் இருக்கிறதுனால தான் பல ஆசைகள் வர்றது. ஆத்மாவுக்கு உடல் இல்லையே. So now you understand, the atma comes into the physical body. This is where all evil starts. This is where எல்லா ஆசை பாசைகளும் ஆரம்பிக்கிறது. இந்த ஆசை பாசைகளில் தான் உருவாகிறது நட்பு, வெறுப்பு, துன்பங்கள், இன்பங்கள் எல்லாமே இதில் வருது. Now பாடியில் பூந்தோடனே சேம் திங். engine முதல்ல சொன்னல, the soul is a very powerful engine. The soul is like an engine. Alright, you can fit this to anything, but keeping this engine, it doesn't mean you can drive. You can't. It's just an engine. So you need to sit comfortably, you need many things. The engine has to be put into a physical body. ஒரு காடி வேண்டும். இந்த காடினாக்க அந்த பாடி தான், என்ஜின் வேறு. காடி உள்ள இந்த என்ஜினை போட்டோன்னு என்ன ஆகும்? காடி ரெடி ஆயிடுச்சு. ரைட்? அதே மாதிரி இந்த ஆத்மா உடலில் பூந்தோன்னையும் உடல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா, அகெயின் இதில் நல்லா காமிக்கிறேன் பாருங்க. ஆத்மா does not do your actions. Human beings actions are not by the soul. நம்ம ஆத்மா இன்ப துன்பங்களை அந்த அனுபவத்தை ரெக்கார்டிங் தான் பண்ணுமோ வழியே அந்த செயலில் ஈடுபடுறது ஆத்மா இல்லை. ஆத்மா அந்த உடலுக்கு தேவை. அந்த ஆத்மா உடலுக்கு வந்தோடனே, இப்போ காடியை சொல்கிறேன் பாருங்க, இந்த என்ஜின் இந்த காடி பாடியில் போட்டோடனையும் the car is ready. ஆனால் can the car move? Can the car move? Cannot. You cannot. Now why? In the car there is a cockpit. Of course this cockpit is an aeroplane's cockpit. Okay, so I put it more clearly so people can understand. There are more switches here. காடியில் நிறைய switch இருக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ வேலைகள் செய்கிறோம் மனிதனா பிறந்து. Now okay, so you have a cockpit. Suchi, I need some tissue. Suchi, please. Tissue. Yeah. That is a cockpit. அந்த உடல்ல அந்த காடியோட வண்டியில் உட்காந்து ஓட்டுற இடம்னு ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்தா தான் இந்த காடியை ஓட்ட முடியும். It can be a Mercedes Benz or a BMW or whatever car. It can be a small Volkswagen, whatever. அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தா தான் ஓட்ட முடியும் இல்லையா? அது ரெடி ஆயிடுச்சு. காடி என்ஜின் இருக்கு, காடி பாடி இருக்கு. Now you need a driver. அதே மாதிரி தான் மனித உடலும். ஆத்மா உள்ள வந்தோடனே the body is ready, but the body has got a cockpit. The body has got a cockpit. Where is the cockpit? That's your mind. Now when you go to MLM companies, நிறைய sales tactic, they will tell capture your mind, conquer your mind, you set in your mind, you do it. All that is true, but then you don't play around with the mind, because the mind is a very dangerous place, because it's just a driver's seat. Anybody can come and sit there. Anybody, யார் வேணாலும் அந்த உட்கார்ற நாக்காலியில் உட்காரலாம். Thank you very much, sir. Yeah. Okay. English. Okay. So the mind is a driver's seat. This is how human function. Now in this mind there are many energies. Okay, what happens to a mind? The mind needs two type of energy. The mind needs two type of energy, just like how the car needs fuel. Alright, you have diesel, you have petrol. Adhe mari the mind needs two type of energy. One is the divine energy. தெய்வத்தன்மை. நம்ம மனசுல ஈர இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு உதவி கேட்டுட்டு some people come and ask help. With what kind of thinking do they come to you? They believe you have divinity in you. They believe you have godliness in you. That's why they come to you. Yeah, I haven't eaten. I need some money. Can you please help me? Yes or not? They believe there is God in you.
That is the divine energy. See that angel's wing here? That is the divine energy. Now, the same time, the same human has got a devilish tendency, like they harm people. கொல்லை பண்ணுவாங்க, கொல்லை அடிப்பாங்க, கத்தியில் குத்துவாங்க, அடிப்பாங்க. இது மோசமான தன்மை. That is the evil energy. Now, the evil energy is like salt in your food. Without the salt, you will not feel the food. You definitely need the salt. So, and the ஈவல் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. அந்த தீய சக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசை பாசைகள் வரும். வெறும் தெய்வ சக்தி இருந்தால் ஆசைகள் வராது. தெய்வம்ன்றது மகாசக்தி அடைச்சது. ஸோ இது லேசாக உள்ள வரும். தீய சக்தியும் சரிபாதியாக உள்ள வந்தோடனே தான் நம்மளுக்கு அந்த பேலன்ஸான, யூ வில் ஹாவ் அ பேலன்ஸ் லைஃப். யூ வில் லைக். ஆசைகள்னா பேயின்வாங்க. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆசைகள் தீய சக்திகளால் தான் உருவாகும். We look at a woman, we like her. That is the evil energy. It comes. Then you want her. Then you love her. You fall in love with her. When you fall in love with her, you will do damage surroundingly. We never realize that. Yes or not? நம்ம ஒருத்தரை விரும்பினோடனே ஒரு ஆசைன்னு வந்தோடனே அந்த ஆசை எவ்வளோ தீய சக்தியாக இருந்தால், ஆசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா சுற்றிடும் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், நம்மலாம் இளைஞராக இருந்திருக்கிறோம். ஒரு பொண்ணை காதலிச்சோன்னு எதுவுமே முக்கியம் கிடையாது, அப்பா அம்மா கூட முக்கியம் இல்லாமல் ஆயிரும். அப்போ அந்த ஆசைன்றது நல்ல சக்தியை தீய சக்தியை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் வெரி பவர்ஃபுல். It is very, very powerful. That's what likings are. Now, after you like the woman, again the evil energy wants a baby. You want to feel the growing up of children. பிள்ளைங்களை வளர்க்கணும், பிள்ளைங்களை ஆளாக்கணும். இந்த மாதிரி இந்த ஆசைகள் அப்படின்ற இந்த தீய சக்திகள் நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. அப்படி இல்லைனாக்கா, if you don't have these energies, you will not benefit the human life. There's no purpose of coming and being a human. You may remain as God. Alright? Now, do you understand? You are God now. Right? You are being infiltrated with a little bit of ink. நல்ல பாலில் இங்க் லேசாக விட்ட மாதிரி, அதில் தான் அந்த கலப்படம் தெரியுது. நெக்ஸ்ட், அப்போ அதே மாதிரி இந்த டிரைவர் சீட்டில் இந்த மைண்டில் 2 சக்தி வருதுல, அதே மாதிரி இந்த டிரைவர் சீட்டில் இதில் இந்த 2 சக்தியில் இதில் எதையாவது ஒரு ஆளை கூட விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் இல்லையா? Alright? You let the devilishness move, you start doing terrible things. தீய சக்திகளை அதிகமாக விட்டுட்டிங்கன்னாக்கா நம்ம அந்த எல்லையை மீறிடுவோம். எல்லையை மீறி அளவுக்கு அதிகமாக குற்ற செயல்களில் ஈடுபடுவோம். அதே இறைவன் தன்மை அதிகமாக இருந்துட்டாலும் காவி துணியை போட்டு மரத்துக்கடியில் உட்காந்துருவாங்க, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு. இப்படி ரெண்டுமே கெடுதல் தான். யூ மஸ்ட் ஹாவ் அ பேலன்ஸ். அதே மாதிரி காக்பீட்டில் உங்களோட மைண்ட் இருக்கிற மாதிரி, காடியில் டிரைவர் சீட் இருக்கிற மாதிரி, தேர் இஸ் அ டிரைவர் சீட் தேர், காக்பீட். இட்ஸ் அபவுட் ஹூ யூ லெட் டு டிரைவ். It's about who, whether you want to let the nice Nicolas Cage there, the handsome guy, you want this guy to drive your car, or you want that Ghost Rider. அவரும் நிக்கலஸ் கேஜ் தான். உங்களுக்கு விளக்கிறதுக்காக I try to take some creative picture. Now this is the devilish Nicolas Cage, okay? This is a very humble Nicolas Cage. So who do you want to let your body to be driven by? This is what human's life is all about. Alright? சிந்தனையில் தீய சக்திகள் உட்கார்ந்தவனே. Now and the kadi, now you understood what is a soul, what is a physical, your physical body, what is mind, all right, and what is action. 4 விஷயங்கள் சொல்லிட்டேனே, உங்களுக்கு தெளிவாயிருச்சுங்களா? Now இதுதான் காடி. இப்போ நம்ம உலகத்தில் we see a lot of cars. We see BMs, we see Mercedes, we see sports cars, we see Proton, we see small car, all right? We like those cars. The same thing to humans. We see many type of humans: black, brown, white, yellow, every color, tall, short, plump, sexy, everything is there. But what we don't realize is all these physical bodies, just like the car has got a cockpit, they have their own driver. அந்த வாகனத்துக்கு எல்லாம் ஒரு டிரைவர் இருக்காங்கன்றது தான் நம்ம உணர மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உருவத்தை பார்த்து மயங்கி அவங்களுக்கு ஆசைப்பட்டு உடனடியாக போயிடுவோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு டிரைவர் சீட் இருக்குது, அந்த டிரைவர் சீட்டில் யார் உட்காந்து ஓட்டுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அங்கே தான் நாம் ஏமாந்து இன்பங்கள் துன்பங்கள் அப்படின்றது வருது. ஓகே, தட்
was about human. Alright, now this is how I said. Now you must think yourself as soul. இப்போ உங்களுக்கு விரிவுபடுத்தி கொடுத்துட்டேன். ஆத்மானா என்ன, உடல்னா என்னன்னா